ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவும் இருக்குங்க. அந்த நம்பிக்கையோட தான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஜேர்னி ஆகுது. ஓகேங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பார்ட் 1 வீடியோடைய கண்டினியூஷன் தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க. நீங்க இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. நச்சுன்னு இருக்கும் அப்படியே வீடியோ. எஸ், சீரியஸ்லி. ஸோ இயற்கையை நேசிக்காதவர்களும் நேசிக்க வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல வந்து காட்டியிருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா அதோட ஜேர்னி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோங்க. ஆக்சுவலா இந்த லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல ஓமலூர், மேச்சேரி, இந்த இன்பிட்வீன் சென்ட்ரல் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரல் ஏரியாவில் முத்தாம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம், இல்லை அப்படின்னா செங்காட்டூர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற கிராமத்தை தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. பியூர் இன்டெப்த் ஆஃப் வில்லேஜ், ரொம்ப நல்லா இருக்கு. நேச்சரை ரசிக்கக்கூடியவர்களாகட்டும், இல்லை ஓகே ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாகட்டும், அவங்க எல்லாத்தையும் இன்னும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய பிளேசஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, ஓகேங்க. இந்த பார்ட் 2 வீடியோவில் இதோட கண்டினியூஷன் தான். இந்த பார்ட் 2 வீடியோவில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலா நம்மளுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்குங்க. ட்ரெடிஷ்னல் அப்படின்னா இப்போ ஒரு பையன் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை, ஒரு பொண்ணு வந்து பட்டு புடவை கட்டி நின்னாங்க அப்படின்னா இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இல்லை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னல். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் அவர்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா ஒரு வெல்கம் ட்ரிங்கா கொடுத்து உபசரணை பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா டீ, கப் ஆஃப் டீ. அட, டீ சாப்பிட்டு போங்க, இல்லைன்னா காஃபியாச்சும் வச்சு தரேங்க. அட, காஃபி வேணுமா? சரிங்க, பாலாச்சும் குடிச்சிட்டு போங்க. வீட்டுக்கு வந்துட்டு இது கூட நீங்க குடிக்காம போனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பா ஒரு அனுசரணையா பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நான் போன ரிலேஷன் வீட்டுக்கும் அந்த சம்பவம் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத, ஒரு வெல்கம் ட்ரிங்க்குக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க நீங்களும். இல்ல ஓட்டர் காத்து லைசன்ஸ் எடுத்துட்டியா? இல்ல எதுக்கு போறியா? இப்போதைக்கு ஃப்ரெண்ட் இது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பாலுக்கா இது எப்படி பத்திரமா கொண்டு போகணுமே? நானா இருந்தா எவ்வளவு மெதுவா ஓட்டுவோம் தெரியுமா இந்த பாலை வச்சுக்கிட்டு. என்ன ஸ்பீடு! காலையில் நீங்கள் நேரத்திலே சொல்லிருந்தீங்கன்னா பாலை எடுத்து வச்சுருந்துருக்காங்க. எப்படியோ அந்த பாலை காப்பாத்தி கொண்டு வந்தாச்சு. ஆக்சுவலா அவர் ஓட்டின ஓட்டுக்கு அந்த பாலை காப்பாத்துக்குள்ள என் உயிரே போய் வந்துடும் போல இருக்குது. கடவுளே, அது பேலன்சிங் பயங்கரமா இருந்துச்சுங்க. அவர் பாத்தீங்கன்னா போறாரு 40-50 ஸ்பீட்ல போறாரு. அந்த ஸ்பீடுக்கு அந்த பாலை காப்பாத்தியே தீரணும். அப்பதான் நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் அந்த டீ கிடைக்கும். எப்படியோ காப்பாத்தி கொடுத்தாச்சு. ஆக்சுவலா எங்க அப்பா ஒரு நாளைக்கு முன்னாடியே அங்க ஸ்டே பண்ணிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா அப்பா தான் டீ வச்சாரு. அப்பா டீ வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அதான் டீ வச்சு முடிச்சாச்சு. ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் சம்பவம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நீங்க பாக்குறீங்களா, இவர் பேரு வசந்த். இவர் பாத்தீங்கன்னா என்னுடைய மாமா, அங்கிள், அவருடைய பையன், ஃபர்ஸ்ட் பையன். ஸோ இவர் தான் நம்மளுக்கு பார்ட் 2 வீடியோவுக்கு வழிகாட்டியா இருக்க போறாரு. ஒவ்வொரு பிளேஸையும் இவர் கூட்டு போய் காட்ட போறாருங்க. ஸோ அதுக்கு உண்டான வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு சின்ன வேலை இருக்குங்க மாமா, ஸோ அதை நான் பார்க்கணும். அதை முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 by 1 நடந்துகிட்டே இருந்துச்சு அவருடைய ஒர்க்கு. மிஸ்டர் வசந்த் அவர் இருக்காருல்ல, இவரு தட்டை அறுத்து மாட்டுக்கு போட்டாரு. அப்படி மாட்டுக்கு போடுறப்போ பக்கத்துல ஒரு பில்டிங் நோட் பண்ணீங்களா? ரொம்ப பழசா ஒரு பில்டிங் பக்கத்துல இருக்கு, நோட் பண்ணீங்களா? ஆக்சுவலா நீங்க இதை பாக்குறப்போ என்ன நினைப்பீங்க?
அட அது மாட்டு கொட்டகையா இருக்க போது, இல்ல மாட்டு தீவனமோ இல்ல வேற ஏதாவது வைக்கிறக்கூடிய இடமா இருக்கும், இல்ல வேஸ்டேஜ் வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குங்க. இதுல என்னங்க இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிடையவே கிடையாது. அந்த பில்டிங்கை நீங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்டிங் என்ன நடக்குது, அந்த பில்டிங்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நான் அப்புறம் நான் சொல்றேன். அதெல்லாம் வெடிச்சேன். வீடியோ எடுத்துட்டு வரேன். பாத்துட்டீங்களா? டேய், பார்த்துட்டு முடிச்சுட்டான்னு சொல்ல மாட்டா? ஆடுறான் சாரி. பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேங்க. அதுக்குள்ள இருந்து உள்ள தள்ளிலான்னு பார்த்தேன், மாட்டிட்டேன். ஒன்னு அப்புறம் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. ஸோ நீங்க பார்த்தது வீடு. எனக்கு தெரியும்டா. அதாவது நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியும்டா தான் காட்டிட்டு அப்புறம் என்ன. ஸோ இந்த வீட்டில் மிஸ்டர் வசந்த் இருக்கார்ல, அவரு தாங்க வசிக்கிறாரு. அதாவது என்னுடைய மாமா, என்னுடைய அத்தை, என் மாமா பசங்க 2 பேர், வசந்த் கூட ஒரு தம்பி இருக்காரு. இவங்க 4 பேரும் இதுக்குள்ள இந்த வீட்டில் தாங்க இருக்காங்க. ஹால், கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே அங்கே தான். இந்த வீடு தான். இங்கே பார்த்தீங்களா சமையல் கட்டு பார்த்தீங்களா? அதாவது ஏதோ இம்பார்ட்டனா ரொம்ப முக்கியமா அர்ஜென்ட்டுக்கு சமைக்கணும் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் இருக்கு, இல்லை தண்ணி வைக்கணும் மற்றங்கன்னா முன்னாடி அடுப்பு இருக்கு வீட்டுக்குள்ளேயே. இதுதான், இதுல தான் இவங்க இருக்காங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு பூனையார் பார்த்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, பூனையார். அவர் தான் கார்டு, மெயின் கார்டு அவர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போவும் கலைஞர் டிவி தான் அங்க இருக்கு. கேபிள், அது வந்து வெள்ளை வயர்னு சொல்லுவாங்க. கேபிள்ல கலைஞர் டிவில தான் அங்க போயிட்டு இருக்கு. பசங்க ஸ்மார்ட் போன்ஸ் வச்சிருக்காங்க, பட் இருந்தாலும் பொழுதுபோக்கு வேற ஏதோ பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த டிவி தான், கலைஞர் டிவி. பக்கத்துல ஒரு பீரோ பாத்தீங்கல்ல, பக்கத்துல அந்த பீரோ எதுக்கு அப்படின்னா இவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் வைக்கக்கூடிய இடம் தான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு கதவு கிடையாது. ஸோ இவங்க ஏதாவது கோவிலுக்கு சம்திங் வெளியூர் போறாங்க அப்படின்னா அந்த பீரோவில் மளிகை பொருள், ஏதாவது ரொம்ப முக்கியமான மளிகை பொருள் சம்திங் வேற ஏதாவது உள்ள வச்சு அந்த பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க. அதுதான் எங்களுக்கு லாக்கர், சேஃப்டி லாக்கர். மற்றபடி ஓப்பன்லேயே தான் அந்த வீடு இருக்குங்க. அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்றாங்க. வெளியே படுத்துக்கிறது இல்லை உள்ள சம்திங் ஏதாவது நாள் உள்ளேயும் படுத்துக்குவாங்கன்னா இதுதான் எங்களுடைய வீடு. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் இது. வசந்த கிட்ட கேட்டேன், வசந்த் என்ன வசந்த் இப்படி இருக்கு அப்படின்னா, மாமா எனக்கு அது சொர்க்கம் மாமா, அந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு மாமா, அந்த வீடு அதை பத்தி அது அந்த வீடு இப்படி இருக்குன்னு எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட், ஐ லவ் இட் அப்படிங்கிறாரு. எப்பா, இது அவருக்கு தான் அந்த மனப்பாங்க இருக்கணும். ஹாய் எவ்ரிவன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுவே பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. ஸோ இதை நாங்கள் 2ஆ பிரிச்சிருக்கோம். ஆமாங்க, ஏன்னா இந்த பார்ட் 2 வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்க, பயங்கர லென்த்து, செம்ம லென்த்து. ஏன்னா எந்த ஒரு மெமரியும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண முடியல, ஃபுட்டேஜஸ்லாம் மிஸ் பண்ண முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால அந்த ஸ்வீட் மெமரிஸ் ஏன் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள செலுத்தணும், உள்ள கொண்டு வந்தோம். அதனோட பயங்கரமா வந்து லென்த் ஆயிடுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சாச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ எண்டில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஜாயின் பண்ண வேண்டியதா போச்சுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஏன்னா பார்ட் வீடியோ பார்க்கறதே பெரிய விஷயம், அதுல பார்ட் வீடியோ பார்க்கறது அதோட பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பார்ட்ல பார்ட் 2 சப் பார்ட் 1 பார்த்தாச்சு. கம்மிங் சூன் ரெடி ஆயிடுச்சு வீடியோ. பார்ட் 2 சப் பார்ட் 2 கம்மிங் சூன் ரெடி ஆயிடுச்சு, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.